பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் தமிழக பாஜக தலைவர் நயினார் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆளுநர் கவர்னர் ஒரு தமிழர். இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர், பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநர், இப்பொழுது இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக துணை ஜனாதிபதி. யார் தருவார்? யார் தருவார் இந்த சிம்மாசனம்? புவி எனக்கோடு ஒரு சரியான அரசாசனம் சொல்வது போல அவர் கொடுத்தது எங்களுடைய அமித்ஷா அவர்கள் கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்தார்கள். என்ன பதவி கொடுத்தார்கள்? இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி. சாதாரண விஷயமா இது? ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார், தமிழுக்காக நாங்கள் தான் எல்லாம் செய்தோம் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு? வாக்குறுதி எண் 503 சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே, முதலமைச்சர் அண்ணாச்சு. அந்த வாக்குறுதி எண் 503 என்னாச்சு? வாக்குறுதி எண் 504 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே, முதலமைச்சர் அண்ணாச்சு. உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? 116 மீனவ பெண்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சு. அது என்னாச்சு? 159 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கல்வி கடன் வழங்குவோம் என்று சொன்னீர்களே, ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சு. உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 285 தூய்மை பணியாளர் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னீர்களே, ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி. உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 356 அரசு மருத்துவமனைகளில் பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி. உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 163 மாணவர்களுக்கு இணையதள இணைப்புடன் எல்லாம் ஏற்பாடு என்று சொன்னீர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி. உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 321 மாதம் ஒரு முறை கட்டணமில் அமைப்போம் என்று சொன்னீர்களே, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? சொத்து வரி என்னாச்சு? மின் கட்டண உயர்வு என்னாச்சு? இன்னைக்கு மின் கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கும், தொட்டாலே சாக்கடிக்கும், ஆனால் பார்த்தாலே சாக்கடிக்கும். 187 அரசு அலுவலகங்களில் 3 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி. உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? வாக்குறுதி எண் 50 ஒன்றியந்தோறும் தானிய கடன் அமைப்போம் என்று சொன்னீர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி. உங்களது வாக்குறுதி என்னாச்சு? 183 பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னீர்களே, முதல்வர் ஸ்டாலின் அண்ணாச்சி. உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் இன்னும் 400 வாக்குறுதிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் இல்லை, வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம். தேர்தல் முடிந்து அதை மறப்பது அவருடைய வழக்கம். வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம். தேர்தல் முடிந்த பிறகு அதை மறப்பது அவருடைய பழக்கம். அதுவும் என்ன சொல்ல பாரால், நீங்கள் யார் கூட என்று கேட்டால் நீ யார் என்று கூட கேட்பார்கள். இதுதான் வாக்குறுதி. இப்படி தான் தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலம்தான் இந்த தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியும்? சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். பல வகையில் சமயம் பார்த்து கொள்ளை அடிக்கிறார். இது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு. ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் ஹெச்ஆர் அவர்கள், அண்ணன் பொன்னார் அவர்கள், திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், அண்ணன் பிரபல நடிகர் அண்ணன் சரத்குமார் அவர்கள், நமது இன்சார்ஜ் மேனர்ஜி அவர்கள், நமது கோ இன்சார்ஜ் நமது சுதாகர் ரெட்டிஜி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அண்ணன் காந்தி அவர்கள், மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், இன்னும் நமது அண்ணாமலை அவர்கள், அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் கவனமாக 8 மாதங்கள் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து யாரும் பூத்தை மட்டும் மறக்காது. நீங்கள் எந்த கட்சியில் எந்த பொறுப்பில் மாநில பொதுச் செயலாளராக இருக்கலாம், மாநில தலைவராக இருக்கலாம், ஆனால் பூத்தை மட்டும் மறக்காது என்ப ஒரு வரிகளை உங்களுக்கு நினைவூட்டி, மறக்காதே பூத்தினை மறக்காதே, மறக்காதே பூத்தினை மறக்காதே, கட்சி பதவிகள் பல இருந்தாலும் சொந்த பூத்தினை மறந்து விடாதே, மறக்காதே பூத்தினை மறக்காதே. சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு, கிளையினை முழுசா அமைச்சுக்கோ, சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு, கிளையினை முழுசா அமைச்சுக்கோ,
குறைகள் ஏதேனும் இருந்து விட்டால் அதை உடனே திருத்தி மாத்திக்கோ. மறக்காதே பூத்தினை மறக்காதே, மறக்காதே பூத்தினை மறக்காதே. ஓட்டை வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு புரிஞ்சுக்கோ. ஓட்டை வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு தெரிஞ்சுக்கோ. கவர்ச்சி கட்சியும் இருக்கு புரிஞ்சுக்கோ. கிளையின் கமிட்டி பலமாய் அமைந்தால், கிளையின் கமிட்டி பலமாய் அமைந்தால் வெற்றி நிச்சயம் புரிஞ்சுக்கோ. மறக்காதே பூத்தினை மறக்காதே, மறக்காதே பூத்தினை மறக்காதே. பாஜக ஆட்சி நெருங்குவதால் இனி அலட்சியம் இருக்கக்கூடாது. பாஜக ஆட்சி நெருங்குவதால் இனி அலட்சியம் இருக்கக்கூடாது. எல்லா கிளையிலும்